வணக்கம். மகாவிஷ்ணுவோட அவதாரங்களில் இன்னைக்கு 5வது அவதாரம் பார்க்க போகிறோம். நேற்று வராக அவதாரத்தை கூர்ம அவதாரம்னு சொல்லிட்டேன் தப்பா. அதை கமெண்ட் பகுதியிலையும் நான் அதை பற்றி சொல்லிட்டேன். பிழைக்கு மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லி. பூமியை வராக அவதாரம் எடுத்து காத்தார் மகாவிஷ்ணு. 2வது அவதாரம் கூர்ம அவதாரம் பார்க்கடலை கடையும் போது ஆமையாக உருவெடுத்து அவர் அந்த மலையை தாங்கினார். இந்த வராக அவதாரம்னு சொல்கிறத நான் ஏதோ ஞாபகத்தில் கூர்மைன்னு சொல்லிட்டேன். தவறுக்கு மன்னிக்கவும். இன்றைக்கி நம்ம ஒரு அவதாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அவதாரம்ங்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக இறைவன் மேலே இருந்து இங்கே பூமிக்கு வர்றது தான் அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேரள தேசத்தை மகாபலி சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆண்டு வர்றார். இவர் அசுரகுலத்தை சேர்ந்தவர். ஆனால் கடுமையான விஷ்ணு பக்தர். விஷ்ணு பக்தனாக இருந்தாலும் தவறுகள் செய்யும்போது இறைவன் தட்டி கேட்காம இருக்க மாட்டார். இப்படி இந்த மகாபலி சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாப்புல 3 லோகங்களையும் ஆளக்கூடிய சக்தி வேணும்னு சொல்லி அதுக்கு உண்டான யாகத்தை நடத்த தீர்மானிக்கிறார். இவர் தன்கிட்ட யார் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர் இந்த மகாபலி சக்கரவர்த்தி. இப்போ என்ன ஆகுது, தன்னுடைய பக்தன் தவறான ஒரு பாதையில் போகிறத பார்த்து அதை சரி பண்ணணும்னு சொல்லி விஷ்ணு பகவான் வாமன அவதாரம் எடுத்து பூமிக்கு வர்றார். இவர் உபேந்திரர்னு சொல்லுவாங்க. வாமன அவதாரம் எப்படிப்பட்டதுன்னா ஒரு 3 அடி உருவம் தான். 3 அடி உருவம், ஒரு கையில் குடை, ஒரு கையில் கமண்டலம், இதை எடுத்துக்கிட்டு பூமிக்கு வர்றவர் நேராக மகாபலி சக்கரவர்த்தியை போய் சந்திக்கிறார். சந்தித்து எனக்கு நான் வேண்டியதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இது மகாவிஷ்ணுவோட பக்தன், அதே நேரம் யாரும் எதுவும் கேட்டால் இல்லைன்னாது கொடுக்கக்கூடிய குணம் கொண்டவன் மகாபலி சக்கரவர்த்தி. அதனால் என்ன செய்கிறார், இந்த அந்தனர் என்ன கேட்டுற போகிறாரு, இவ்வளோ சின்ன உருவத்தை வச்சுக்கிட்டு இவர் என்ன கேட்டுற போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தரேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டார். கொடுத்ததும் அவர் என்ன சொல்கிறாரு, வாமனர் எனக்கு 3 அடி வேணும், என் காலால் நான் அளந்துக்குவேன், எனக்கு 3 அடி மண் வேணும் அப்படின்னு கேட்குறார். இவருக்கு வியப்பு மகாபலி சக்கரவர்த்திக்கு. ஆனால் அவருடைய குருவான சுக்கராச்சாரியருக்கு தெரிஞ்சு போச்சு வந்திருக்கிறது யார், எதுக்காக வந்திருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் இந்த அரசனை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லி, வாக்கு கொடுக்காம இருக்க சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்க்குறார். கேட்கவே இல்லை. அவர் என்ன வேணுமோ வாங்கிக்கங்கன்னு சொல்லவும் எனக்கு 3 அடி மண் போதுன்னு சொல்கிறார். இவர் மகாபலிக்கு 3 அடி மண் சாதாரணம். ஆனால் அவர் என்ன செய்ய போகிறாருங்கிறது சுக்கராச்சாரியருக்கு வெட்ட வெளிச்சம். அப்போது இவர் என்ன செய்கிறாரு, தண்ணீரை வார்த்து 3 அடி மண்ணுக்கு அவர் தானத்துக்கு ரெடி பண்ணுறார். அப்போ அந்த தண்ணி இருக்கிற பாத்திரத்துக்குள்ளே இந்த சுக்கராச்சாரியார் அசுரர்களோட குருன்னு சொல்லணும் இல்லையா, அவர் ஒரு பூச்சியாக உருவம் எடுத்து போய் அந்த வாய்ப்பகுதியை அடைச்சிக்கிறார், தண்ணி விழ விடாமல். அப்போது வாமனர் என்ன செய்கிறாரு, ஒரு குச்சியை, நீ என்னையே தெரிஞ்சுக்கிட்ட, நான் உன்னையே தெரியாமல் இருப்பேனான்னு சொல்லிட்டு ஒரு குச்சியை எடுத்து அந்த தண்ணி வர்ற பாதையில் குத்தி விட்டுறாரு. அவருக்கு ஒரு கண்ணில் குச்சி குத்திடுது சுக்கராச்சாரியாருக்கு. அப்புறம் வெளியேறிடுறாரு அந்த பூச்சி வடிவத்தில் இருந்து. இந்த அவருக்கு கண் இந்த மாதிரி ஒரு கண் போயிடுது சுக்கராச்சாரியாருக்கு. அதுக்கப்புறம் இவர் 3 அடி மண்ணை மறுபடி தானமாக கொடுக்குறேன்னு சொல்லி நீரை வார்க்கிறார். இப்போது கொடுத்துட்டார் அவர், நம்ம எடுத்துக்கிற வேண்டியதுதான். ஒரு
திருவிக்கிரமனா அவதாரம் எடுக்கிறார். மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்து, அவதாரம்ல தன்னுடைய உருவை காமிச்சு, வாமனர் தான் அவதாரம். இவர் தன்னுடைய உருவத்தை முழுவதுமாக ஆக்கி ஒரு காலை பூமியில் வைக்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா அவர் என்ன கோலத்தில் இருந்து அவர் அந்த விஷயத்த அந்த மகாபலி சக்கரவர்த்திகிட்ட கேட்டாரோ அதே கோலத்தில் இருந்து தான் வாங்கணும். ஆனால் இவர் செய்தது தப்புனாலும் கூட தவறுகள் நேர்ந்துடாமல் இருக்கிறதுக்காக அவர் செய்த ஒரு விஷயம். அப்படி ஒரு பெரிய உருவம் எடுத்து, வானுக்கும் மண்ணுக்குமா உருவம் எடுத்து, ஒரு காலை மண்ணுலையும் ஒரு காலை விண்ணுலையும் வச்சுட்டார். 2 அடி தான்ப்பா கிடச்சிச்சு எனக்கு, இன்னொரு அடிக்கு எங்கே போக அப்படின்னு மகாபலியை கேட்குறார். அவர் புரிஞ்சு சிரத்தை தாழ்த்துறார். அப்படி வணங்கி சிரத்தை தாழ்த்துறார். இதில் உன்னுடைய ஒரு அடியை வச்சுக்கோ அப்படின்றார். இது அவருக்கு ஏதானும் பாவம் சேர்ந்திருந்தாலும் அது புண்ணியந்தான். இவர் 3வது அடியே மகாபலி சக்கரவர்த்தி மேலே வச்சு பூமிக்குள்ள அழுத்துறார். அப்போ மகாபலி கேட்ட ஒரு வரமானது, நான் அந்த 3 உலகையும் ஆள்றதுக்காக பெரிய ஆசைப்பட்டு இந்த மாதிரி செய்கிறேன். அதை நீ தடுத்தாட்கொண்டுட்ட, பரவாயில்ல. ஆனால் என்ன இந்த மக்கள் மறவாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரம் கொடு அப்படின்னு கேட்குறார். அப்படியே ஆகட்டும் ததாசு அப்படிங்கிறாரு மகாவிஷ்ணு. இந்த 3வது அடியே ராஜா மேலே வச்சு பூமிக்குள்ளே அழுத்திடுறார். இதுதான் வாமன அவதாரத்துடைய நோக்கம். ஏன்னா அந்த வரத்தை கொடுத்துட்டு அப்புறம் கடுமையாக யாகம் வளர்த்து வேள்வி செய்வாங்க. அப்புறம் அதில் இறைவன் வந்ததும் எனக்கு அதை மாதிரி கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இது அந்த யாகத்தையே தடுத்துட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் யாகத்தை தடுத்துட்டாரு. வந்தவர் யாருன்னு தெரிஞ்சிட்டார் மகாபலி. அதனால அந்த வரத்தை கேட்கிறார். என்னை மறவாது இருக்கிற ஜனங்க மறக்காம எனக்கு ஒரு வரம் வேணும்னு சொன்னதும் சரின்னு தந்தார். அந்த தினத்தை தான் ஓணம் அப்படிங்கிற பேரில் கேரள மக்கள் இன்னமும் அனுசரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அத்தப்பூ கோலமும் அவங்களுடைய அந்த உணவு பழக்கங்களும், அந்த அத்தப்பூ கோலமும், அப்புறம் எரிசேரி, புளிசேரி, இப்படி 16 வகையான கூட்டுக்களும் வச்சு அன்னைக்கு மகாபலி சக்கரவர்த்தி தங்கள் வீட்டுக்கு வர்றதா நினச்சி கேரள மக்கள் இன்னமும் அந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஓணம்ங்கிற பேரில். ஓணம் எப்படி வந்தது தெரிஞ்சுக்கிட்டோம். வாமனர் எதுக்கு வந்தார், எதுக்காக அவதாரம் எடுத்தாருங்கிறதையும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு தெரியும், ஆனாலும் நான் சொன்னேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாளைய பதிவையும் பாருங்கள். இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.